அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்று எம்மில் அதிகமானவர்களுக்கு அவேர்னஸ் இல்லாத ஒரு விடயத்தை பற்றி அதிகமானவர்கள் அவேர்னஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக வேண்டி இந்த வீடியோவை நான் இங்கு போஸ்ட் பண்ணுகின்றேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்களும் பயன்பெற்று உங்களுடைய நண்பர்களோடும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இன்று அதிகமான இளைஞர்களுக்கு பணம் உழைக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆவலும் இருக்கின்றது. ஆனால் அந்த பணத்தை உழைப்பதற்காக வேண்டி எந்த விதமான முயற்சியுமோ அல்லது அவர்களுடைய திறமைகளையோ வளர்த்து கொள்ளாமல் குறுகிய காலத்தில் சிறந்த முறையிலே பணத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் ஹவாவும் இருக்கின்றது. அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு பொட்டை வாங்கி விடுகிறார்கள். இந்த பதிவு மூலமாக நான் கேட்கக்கூடிய அல்லது நான் கேட்க நினைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பொட் லைஃப் லாங் டைம் உங்களுக்கு இது சாதகமான ஒரு விடயமாக அமைய பெறுமா? அந்த பொட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங்கிலே ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எரர் வந்ததுன்னு சொன்னால் அதில் ஏற்படக்கூடிய லொஸ்டை அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேரண்டி உங்களுக்கு தந்திருக்கின்றார்களா? யாரோ ஒருவர் தயாரித்த பொட்டை நம்பி நீங்கள் இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை நம்பி உங்களுடைய திறமையை நம்பி உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி அந்த பணங்களை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு தயங்குவது ஏன்? பிறரை நம்பக்கூடியவர்கள் தங்களை தாங்களே நம்புவதற்கு ஏன் தயங்குகின்றீர்கள்? ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம், 2 வருடங்கள் எடுத்துக்கொள்ளட்டும் உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு. ஏனென்று சொன்னால், பிறந்த உடனேயே எந்த ஒரு குழந்தையும் எழுந்து நடந்து விடுவது கிடையாது. படிப்படியாக வளர்ச்சியும் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் முழுமையான வளர்ச்சி ஏற்படுகின்றது. அதே போன்றுதான் பங்கு சந்தை ஆகட்டும் அல்லது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும் அது உங்களை வளர்க்கக்கூடிய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் சந்தர்ப்பமாகவும் உங்களுக்கு அமையும். அதுவே நீங்கள் ஒரு பொட்டை நம்பி பை செல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ட்ரேடிலே என்ன நடக்கின்றது, எதற்காக வேண்டி அந்த பொட் பை பண்ணுகிறது, எதற்காக அந்த பொட் செல் பண்ணுகின்றது, என்ன ரீசன் என்றே உங்களுக்கு தெரியாமல் பை செல் நடந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுக்கு லாபம் மாத்திரம்தான் வேண்டும். அதனை பற்றின நாலேஜை அதனை பற்றின நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக அந்த பொட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அது நீண்ட காலத்துக்கு லைஃப் லாங் உங்களுக்கு உதவியாக இருக்குமாக என்று சொன்னால் இந்த கேள்வியை உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ரியல் ஸ்கில் இதற்கு வாய்ப்பாக அமையுமா, அல்லது ஒரு பொட்டை கொண்டு ட்ரேடிங் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவது சிறந்ததாக அமையுமா என்பதை நீங்களே உங்களிடம் கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். இது போன்று பிரயோசனமான விடயங்களை தொடர்ந்தும் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.